Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 24வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்க்கான டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, நீங்க பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி சார்ஜஸ்க்கு வந்து அதாவது ஜிஎஸ்டி பிடிப்பதில்லை. நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்டுக்கு ஜிஎஸ்டி பிடிப்பதில்லை. உங்களோட வின்னிங்ஸ்ல வச்சிருக்கக்கூடிய பணத்தை திரும்ப நீங்க டெபாசிட் வேலட்டுக்கே நீங்க ரிவர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 5% கேஷ்பேக்கும் தராங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அதை நீங்க திரும்ப நீங்க வந்து லைக் திரும்ப டெபாசிட் வேலட்கே ஆட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 5% உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுறாங்க. டெபாசிட் வேலட்ல ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல கேம்ஸும் இருக்குங்க. இந்த லூடோலாம் இதுல இருக்கு. நீங்க லூடோ ப்ளே பண்ணுவீங்கன்னா இதுல நீங்க லூடோ ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேமிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு, ஃபேண்டசி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ஆப்ல இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க இன்ஸ்டால் பண்ணி மற்ற ஆப்புக்கும் இதுக்குள்ள என்ட்ரி ஃபீஸை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெஸ்டான ஆப்னு உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 10th ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஜெய்ப்பூர் பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக், நல்ல ஒரு ரன்ஸ் போகும். சேஸ் பண்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் இங்க வின் பண்ணிருக்காங்க. லைக் வந்து ஒரு 170+ ரன்னுக்கு மேல போச்சுன்னா சேஸ் பண்றதுக்கு இங்க கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு வேணும் தான். ஒரே ஒரு மைனஸ் அந்த டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால சேஸ் பண்ற டீம் வந்து இங்க ஈஸியா வந்து வின் பண்ணிருக்காங்க. பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தாங்க இந்த வெனு. லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் சதம் அடிச்சு ஆர்சிபி அடிச்ச ஸ்கோரை வந்து அடிச்சு வின் பண்ணாரு. ஸோ சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அந்த டியூ ஃபேக்டர் காரணத்தினால சேஸ் பண்றது இங்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு ஹை ஸ்கோரிங் வெனு தாங்க இந்த வெனு இருக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல 4 மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கம்பேர் பண்றப்போ. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சீரீஸ்ல வேற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே அவங்க வின் பண்ணி டாப் டேபிள்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் அவங்களுக்கு வந்து ஃபேவரா தான் இருக்க போகுது. மோஸ்ட்லி ரெண்டு டீமோட ஒரு ஃபர்ஸ்ட் பிளே பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், ஜுரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் பவுல், ஆவேஸ் கான், யஸ்வந்தர் சேகல், நான்டே பர்கர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுபம் துபே வந்து பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் கேன் வில்லியம்சன், பிஆர் பரத் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அடுத்ததான் விஜய் சங்கர், ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான், டி நல்கண்டே, அடுத்ததான் நூர் அகமது, உமேஷ் யாதவ், ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் மொஹித் சர்மா. ஸோ மொஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள கொண்டு வருவாங்க வில்லியம்சனுக்கு பதிலாக. லாஸ்ட் மேட்ச் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் மேபி விஜய் சங்கருக்கோ அல்லது வந்து சாய் சுதர்சனோ அவங்களுக்கு பதிலாக வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க மொஹித் சர்மாவை. சரி, ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவு பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா அந்த பர்சன்டேஜ் வைஸ் பிளேயர்ஸ் யார் பெஸ்டா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெனுல நல்ல ரெக்கார்ட் இருக்கு. பர்டிகுலரா ஜாஸ் பட்லர் லாஸ்ட் மேட்ச் இந்த வெனுல வந்து பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சாரு. தென் ஜெய்ஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் கொஞ்சம் புவர் சீசனாக தாங்க இருக்கு. பெரிய ஸ்கோர் இன்னும் வரல அவர்கிட்ட இருந்து. அந்த அதிரடி ஆட்டத்தில் இன்னும் ஒரு பெரிய ஸ்கோர் இன்னும் வரல. இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 40% எதிர்பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் கம்மி ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தா பார்த்தீங்கன்னா 90-95% இருந்தவர் இப்போ வெறும் 60%க்குள்ள வந்துட்டாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு 30-40% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பர் பண்ணல, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. பட் ஆவரேஜா வந்து 35ல இருந்து ஒரு 40% படிக்கிறது வாய்ப்பு இருக்கு. இங்க நல்லா பேட்டிங்கை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டிங் ட்ராக். சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருங்க. விக்கெட் கீப்பர் பண்றாரு. நம்ம இவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர்லாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். வெறும் 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா கூட ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. வெறும் 20 ரன் அடிச்சாருன்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு 10 பாயிண்ட் எடுத்து அவரு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள அவரு வந்துருவாரு. ரியான் பராக் இந்த சீசன் அவருக்கு ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு.
எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட ட்ரீம் டீமுக்குள்ள வந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், இந்த மேட்ச் அவர் மோஸ்ட் ப்ராபபிலி வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. இந்த மேட்சும் நான் அதை சொல்றேன், இந்த மேட்ச் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ரன்ஸ் அடிச்சு ரன்ஸ் ஒரு 40 ரன்னோ 35 ரன்னோ அடிச்ச ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவாரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனால் அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கு. அதுக்கான ரீசன் சொல்றேன். ரியான் பராக்கோட ஃபீல்டிங் பொசிஷன் தாங்க. ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் மோஸ்ட்லி அந்த லாங் ஆஃப்ல தான் அவரோட ஃபீல்டிங்கா பொசிஷன் வச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ மினிமம் ஒரு கேட்சாக அவர் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி செகண்ட் ரெண்டு கேட்ச் கூட பிடிப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கடைசி ஸ்லாக் ஓவர்ஸ் நேரத்துலயுமே அடிச்சு ஆர்டர் ட்ரை பண்றப்போ லாங் ஆஃப்ல 2-3 கேட்சாவது வந்துடும். ஸோ அதுல மினிமம் 1 அல்ல 2 கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு ரியான் பராக் இருக்குது. ஸோ 2 கேட்ச் பிடிச்சிட்டாருனா கூட 16 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட், ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அதுலயே வந்துருவாரு. தென் பேட்டிங்ல வந்து வெறும் 20+ ரன் அடிச்சுட்டு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அப்போ அவரு இந்த 20 ரன்னுக்கும் கம்மியா அடிச்சால் மட்டும் தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியாது. அதுக்கான அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து ரியான் பராக்கு இருக்கு. ஆனா பேட்டிங்ல மட்டும் 35-40 ரன் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல அதுக்கு தகுந்த மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸ்பென்சர் ஜான்சன், நூர் அகமது, ரஷீத் கான், இந்த மாதிரி குவாலிட்டியான பவுலிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால ரியான் பராக் மேபி இன்னைக்கு பெரிய ரன்ஸ் அடிப்பாராங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். சிம்ரான் ஹெட்மயர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சேஸ் பண்றப்போ அவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஏன்னா பேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே 1 or 2 கேட்சஸ் பிடிச்சிருவாரு. தென் பேட்டிங்க்கு வருவாரு. பேட்டிங் ட்ராக்கா இருக்கு, சேஸ் பண்றதுக்கு இங்க ஈஸியா இருக்கிறப்போ லைக் சிம்ரான் ஹெட்மயருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் கிடைச்சது, அது ஒரு 10+ தான் அடிச்சாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து சேஸ் பண்ண போறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படின்னா கண்டிப்பா சிம்ரான் ஹெட்மயருக்கு பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். பேட்டிங்ல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30% வரைக்கும் அடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். கிராண்ட் லீக் பிக்கா இந்த மேட்ச் வந்து சிம்ரான் ஹெட்மயர் வந்து இருப்பாரு. துருவ் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா 10+, 10ல இருந்து ஒரு 15% மட்டுமே அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 ஓவருமே போல் பண்றாரு. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். டாப் ஆர்டர்ல டாப் 4 பேர்ல ஒரு 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ரவிச்சந்திரன் அஸ்வினை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு 15+ வரைக்கும் அடிப்பாரு. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுங்கிற மாதிரி ஒரு டீம் போட்டீங்கன்னா அதுல ரவிச்சந்திரன் அஸ்வின் மஸ்ட் ட்ரை. அப்படி இல்லைன்னா ஆஸ் யூசுவல் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு. ட்ரெண்ட் பவுல்ட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கும். அதுவும் செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், செகண்டா போல் பண்றாருன்னா 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ஒரு விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. செகண்டா பால் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். செகண்டா பால் பண்றப்போ அவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு ஃபர்ஸ்டா பால் பண்றதை கம்பேர் பண்றப்போ. யஸ்வந்தர் சஹல் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாருங்க. அந்த 16 ஓவருக்கு மேல அந்த டெத் ஓவர்ல அவருக்கு 1 or 2 ஓவர் கொடுக்குறாங்க. அதுலயும் அந்த லாஸ்ட் மேட்ச்ல 10-18 ஓவர் சம்திங் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யஸ்வந்தர் சஹலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெத் ஓவர்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெத் ஓவர்ல 6 பாலுமே அடிச்சாட்டம் தான் நினைப்பாங்க. அதுல 1 or 2 விக்கெட் ஒரே ஓவர்ல கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ யஸ்வந்தர் சஹல் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிள் பர்சனா வந்து இருப்பாருங்க. நான்ட்ரே பர்கர் மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. தென் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சூமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. சோ இதுல சாய் சுதர்சன் இந்த சீசன் ஃபுல்லாவே செம ஃபார்ம்ல இருக்காரு. எல்லா மேட்சுமே கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாரு. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய ஆப்போசிட் டீம்ல இருக்கக்கூடிய குவாலிட்டி பவுலர் நான்ட்ரே பர்கர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். இவரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் தான். பட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்டா கொஞ்சம் வீக்கா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ சாய் சுதர்சன் விஸ் ட்ரெண்ட் போல்ட், சாய் சுதர்சன் விஸ் நான்ட்ரே பர்கர் இவங்களுக்குள்ள இன்சீலாவே பவர் பிளேக்குள்ளேயே ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோமன் கில் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் ரொம்பவே வீக்கா நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் இந்த மாதிரி 2 குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பவுல் பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து சூமன் கில் ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ டாப் ஆர்டர்ல அந்த 2 விக்கெட்டும் நேரா விழுந்துருச்சு அப்படின்னா கேன் வில்லியம்சனோட பேட்ல இருந்து 50ல இருந்து 60+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் அவர் ரொட்டேட் பண்ணி ஒரு பக்கம் ஓரமா நின்னுக்குவார். கடைசி வரைக்கும் 20வது ஓவர் வரைக்குமே கூட ஆடுவதற்கான வாய்ப்பு கூட அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ கேன் வில்லியம்சன் டாப் ஆர்டர் 2 பேருமே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. நீங்க ஒரு டீம் படிக்கிற கேன் வில்லியம்சன் மஸ்ட் ட்ரை அண்ட் ஒரு ஒன் ஆஃப் கிராண்டுக்கு கேப்டனுக்கே கூட எலிஜிபிளா இருப்பாரு. பிஆர் பரத் விக்கெட் கீப்பர் பண்றாருங்க, செகண்ட் டவுனே வராரு. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க அவரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிஆர் பரத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் விஷஸ் யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. விக்கெட் கீப்பர்லயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், தென் பேட்டிங்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ பிஆர் பரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. விஜய் சங்கர் இந்த சீசன் ஃபுல்லாவே அவருக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்ல.
தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 15% இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஏன்னா குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க, டாப் ஆர்டர்ல விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கும். பட் மைனஸ் விஜய் சங்கரை வந்து இம்பாக்ட் பிளேயரா கூட பயன்படுத்தலாம் மேபி. அதனால அந்த கேட்ச் பிடிக்க வாய்ப்பு இருக்குமாங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. அது ஒண்ணுதான் தவிர இந்த மேட்ச் வேணா நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஃபேவரா நீங்க டீம் போடுறப்போ ராகுல் டிவட்டியாவோட கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தாங்க அவருக்கான ஆப்ஷன். கடைசியில வந்து ஒரு 20 ரன் குயிக்கா அடிச்சுட்டு போ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். மேட்சை ஃபினிஷ் பண்ணி வைக்கிற ஒரு ரோலும் அவருக்கு தான். தென் ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரோல். கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தான் அவர் ஆட வைப்பாங்க. விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல கூட கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ரஷீத் கான் 4 ஓவருமே போல் பண்றாரு. ஸோ மினிமம் ஒரு விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தென் பேட்டிங்ல வந்தாலும் 15+ ரன் குயிக்கா ஆடுவார். வெறும் 4 பால் 5 பால் கூட 2 சிக்ஸஸ் அடிச்சிருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஹிட்டர். தென் ஃபீல்டிங் பொசிஷன், இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாத்தையுமே அவர் தாங்க கவர் பண்றாரு. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ ரஷீத் கான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. தனஜய் நல்கண்டே, ஸோ இவர் வந்து லாஸ்ட் ப்ரீவியூல சொல்லியிருந்தோம் கண்டிப்பா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும், அது மாதிரி தாங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நூர் அகமது, அவர்கிட்ட இருந்து நம்ம 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ உமேஷ் யாதவ் வெஸ் ஜெய்ஸ்வால், அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சூப்பரா போல் பண்ணுவாருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம குயின்டன் டிகாக் நம்ம சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்டருக்கு ரொம்பவே சூப்பரா போல் பண்ணுவார். ரைட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்றப்போ உமேஷ் யாதவ். ஸோ ஜெய்ஸ்வால் இன்சில மேபி உமேஷ் யாதவ் கிட்ட ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதை தப்பிச்சிட்டாருன்னா ஒரு 40% கூட அடிப்பாரு. அப்படி இல்லைன்னா உமேஷ் யாதவுக்கு விக்கெட்டே கிடைக்காது. ஜெய்ஸ்வாலோட விக்கெட் எடுத்தாருன்னா ஒரு விக்கெட், இல்லைன்னா மோஸ்ட்லி விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா 4 ஓவருமே அவர் கம்ப்ளீட் பண்றதுல. ஸோ அது வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிருக்கு. மினிமம் 2 ஓவர், மேக்ஸிமம் 3 ஓவர் தான். அந்த முதல் 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுக்கலைன்னா 3வது ஓவர் கூட கொடுப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன், அவரோட 4 ஓவருமே அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஸோ மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட். டெத் ஓவர்ல போல் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா ஸ்பென்சர் ஜான்சன் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருப்பாரு. 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மொஹித் சர்மா வந்து பார்த்தோம் அப்படின்னா அகமதாபாத் பிச்சை தாண்டி வெளியே எங்க வந்தாலுமே இந்த 2 விக்கெட்டுக்கு மேல அவர் எடுப்பதற்கான வாய்ப்பே கம்மியா இருக்கு. ஸோ அகமதாபாத் பிச்சுனா மினிமம் 2 விக்கெட் அப்படிங்கிற ரேஷியோ வச்சிருக்காரு. மினிமம் 2, மேக்ஸிமம் 3, 4 விக்கெட் கூட எடுக்கிறாரு. அதை தாண்டி வெளியே வேற எந்த வெனுவுக்கு வந்தாலுமே அவருக்கு இருந்து அந்த 2 விக்கெட் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா டெத் ஓவர்ல போடுறது அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜ்ங்க. இந்த டெத் ஓவர்ல போடுற பவுலர்ஸ்க்கு, இந்த மாதிரி ஸ்லோவர் பவுலருக்குலாம் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா மொஹித் சர்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்டா பால் பண்ண போறாரு அப்படின்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவரை வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ பர்சன்டேஜ் வைஸா பார்த்தோம் அப்படின்னா சஞ்சு சாம்சன், சுமன் கில், ரியான் பராக், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், யஸ்வந்தர் சகல், கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம 4 பிளேயரை சூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன், விக்கெட் கீப்பரும் பண்றாரு. கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் ஒரு 20+ ரன் அடிச்சா கூட போதுமானது. ஸோ யஸ்வந்தர் சகல், அவரோட பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி 4 ஓவர்ல கூட சம்டைம்ஸ் 2 ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ நம்ம கிராண்ட் லீக்கு கேப்டனுக்கு கூட ஓரளவு எலிஜிபிளா கூட இருப்பாரு யஸ்வந்தர் சகல். ஸோ இவங்க 2 பேரும். மீதி இருக்க 2 ஆப்ஷனுக்கு டபுள் ஆப்ஷன் யாருக்கும் இல்லை. சுதர்சன், பட்லர், பராக், கில், இப்படி 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் யாருக்கும் இல்லை. இதுல மேபி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள ஸ்லைட்லி அட்வான்டேஜ் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர். ஏன்னா வெனு ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட் வெயிட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. தென் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கிறதுனால ஜாஸ் பட்லர் கொடுத்துக்கலாம். மீதி இருக்க ஒரு ஆப்ஷன் சாய் சுதர்சன், ரியான் பராக், சுமன் கில். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 3 பேர்ல இருந்து இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுமன் கில். ஸோ சுமன் கில்லுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா சுமன் கில்லுக்கு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அதுவே செகண்டா சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா சாய் சுதர்சனுக்கு நீங்க இந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனா சாய் சுதர்சன், சுமன் கில் 2 பேருக்குமே ட்ரெண்ட், நாண்ட்ரி பர்கர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இன்சில பவர் பிளேல இருக்காங்க. அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 50ல இருந்து 74% ட்ரெண்ட் போல்ட், ஜெய்ஸ்வால், ரஷீத் கான், நாண்ட்ரி பர்கர், மொஹித் சர்மா, இப்படி 5 பேர் இருக்காங்க. ஸோ இதுல ரஷீத் கானுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். 4 ஓவருமே போல் பண்றாரு. மினிமம் 1 விக்கெட், மேக்ஸிமம் 2 விக்கெட் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தென் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்றாரு. பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து 15+ ரன் குயிக்கா ஆடுவார். இந்த ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்கு. அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ட்ரெண்ட் போல். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணா நம்ம ட்ரெண்ட் போல்ட பிக் பண்ணிக்கலாம். ஜெய்ஸ்வால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒர்த்தபிளா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்பு. இன்சியல் ஒரு சின்ன ட்ரெண்ட்,
உமேஷ் யாதவ் தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ஒரு 40% வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா நன்றே பர்கர். தென் மொஹித் சர்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க அப்படின்னா மொஹித் சர்மாவுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. 25-49% ஒரு 3 பேர் இருக்காங்க. ஸோ இதுல ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ 4 ஓவருமே போல் பண்றாரு. டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்னா இவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரமோட் பண்ணிடுவாங்க. ஒரு 15-20% வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் 25-49% ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாரு. 15-24% கேன் வில்லியம்சன், நூர் அகமது. ஸோ இதுல கேன் வில்லியம்சன் கண்டிப்பா இந்த மேட்சுக்கு ஒன் ஆஃப் பிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சனுங்க. டாப் ஆர்டர்ல சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் இவங்க 2 பேருக்குமே ஒரு நிறைய ட்ரெண்ட் இருக்கக்கூடிய பவுலர் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ வில்லியம்சன் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரொம்ப லோ பர்சன்டேஜ். கண்டிப்பா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. அடுத்ததா 0-ல 14% நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஒரு மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பரத். ஸோ பரத் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ அவருக்கு டபுள் ஆப்ஷன் மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் அவரை ட்ரை பண்ணல. வெறும் 6% தான் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க பரத்தை ட்ரை பண்ணுங்க. ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஜான்சன் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா ரொம்பவே ஒரு ஒர்த்தபிள் பிக்கா வந்து இருப்பாரு பர்டிகுலர் இந்த மேட்சும். ஸோ கண்டிப்பா வந்து ஜான்சன் வந்து ட்ரை பண்ணுங்க. ஆவேஸ் கான் செகண்டா போல் பண்ண போறாரு அப்படின்னா ஆவேஸ் கான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் 4% தான் டெத் ஓவர்ல போல் பண்றாரு. 10 ஓவர் இந்த 20வது ஓவர் அவர் தான் போல் பண்றாரு. இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃபரன்சியல் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து ஆவேஸ் கான் வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா வந்து ஹெட்மயர் சேஸ் பண்ண போறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் சேஸ் பண்ண போறாங்கன்னா ஹெட்மயரை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் ஆஸ் யூசுவல் ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபா எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு கேப்டன், ஜாஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுமன் கில். இந்த 3 பேருக்கு தாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா உங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்ஷன் பிக் பண்ணிருப்பாங்க. சஞ்சு சாம்சன், சுமன் கில், ஜாஸ் பட்லர் இந்த 3 பேருக்கு தான் ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா வந்து கேன் வில்லியம்சன். ஸோ அவருக்கு தென் ரஷீத் கான், தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ஸ்வால், தென் யஸ்வந்தர் சஹல். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த 4 பேருக்குமே கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ் தென் டெமோ டீம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்றேன். தேங்க்யூ.